ஹலோ பசங்களா, வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. இன்னைக்கு நம்மளோட வீரனோட செஷன்ல இருக்கும். ஸோ எப்படி இருக்கீங்க கிளாஸ் 9 ஸ்டாண்டர்ட் பசங்களா? அண்ட் இதுதான் நம்மளோட விச் மீன்ஸ் போர்ஷன் ரிலேட்டடான லாஸ்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட், சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த கிறிஸ்மஸ் ட்ரூஸ், சரியா? இப்படி ஒரு லைக் உண்மையா இது வந்து ஹேப்பனிங்காக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். ஸோ நம்ம நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் பார்த்துருப்போம், நம்மளும் நிறைய செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ நம்மளோட ஆர்மி பீப்புள் எப்படி வந்து அந்த அந்த வருஷத்தோட கிறிஸ்மஸை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ஒரு லெட்டர் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம், சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மளோட சாண்டா கிளாஸ் தான் ஞாபகம் வருவார். ஸோ அவர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிஃப்ட்ஸை வாரி கொடுப்பாரு. ஸோ இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கிஃப்ட்ஸ் அப்படின்றது சாண்டா கிளாஸ் தான் வந்து கொடுக்கணும்ல, அவர் வர விச் மீன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அப்படின்றனால தான் நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கிஃப்ட்டுமே நம்மளோட சாண்டா கிளாஸ் ப்ரெசன்ட் தான் டியூரிங் த கிறிஸ்மஸ் டைம், சரியாடா? ஓகே. ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி நம்ம பேசிட்டே போகலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஆப்பை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து இந்த லெசன் ரிலேட்டடாக சினானம்ஸ், மீனிங்ஸ் அண்ட் ஆண்டனம்ஸ் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ வேர்ட் சினானம்ஸ் அண்ட் ஆண்டனம்ஸ் இருக்கும். ஸோ அதை போய் படிச்சுட்டு எக்ஸாமில் சூப்பராக அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க, சரியாடா? ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி பார்ட் தான் பார்க்க போகிறோம், அண்ட் இன்க்ளூடிங் த புக் பேக் கொஸ்டின்ஸஸ். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இஃப் சப்போஸ் லைக் இப்போ புக் பேக்கில் வந்து லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங் ஏதாவது பர்டிகுலராக கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாத்துக்குமே இங்கே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ ஒன்ஸ் நீ அங்கே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து இதோட லிங்க் இருக்கும். ஸோ அதை நீ ப்ரெஸ் பண்ணாலே உனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம நோட்ஸ் எல்லாமே வந்துடும், சரியா? ஸோ அந்த நோட்ஸ் நீ டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஆன்சரை நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட லைக் ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்பாங்கல்ல, ஸோ அதுலேருந்து நீ ஈஸியாக தப்பிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ பார்க்கலாம். நேம் ஒன் ஃபெஸ்டிவல் விச் யூ லைக் த மோஸ்ட். ஸோ நமக்கு எனக்கு நியூ இயர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஃபெஸ்டிவல் லைக் இட்ஸ் கம்மிங் ஆஃபன்ல. ஸோ ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும்ல, நமக்கு வருஷம் வருஷம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இயரு. அண்ட் நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மெச்சூர்ட் ஆகிட்டே போவோம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹவு டு யூ செலிப்ரேட் தட் ஃபெஸ்டிவல்? ஸோ நியூ இயரை வந்து நம்ம டெம்பிள் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் அப்படி சொல்லி ஹாப்பியாக கத்தி நம்மளை வீட்டை சுற்றி மொட்டை மாடியெல்லாம் போய் பார்த்தோன்னா கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிப்பாங்க. பட் நான் வெடிக்க மாட்டேன். அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும். நரேட் அ மெமரபிள் இன்சிடென்ட் வாட் விச் ஹேப்பன் டியூரிங் தட் செலிப்ரேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் அந்த லெட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆத்தர் இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவர் எந்த பீரியட் வரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, சரியா? ஸோ நம்மளோட ஆத்தர் நேம் பார்த்தா ஆரோன் ஷெப்பர்ட், சரியா? ஆரோன் ஷெப்பர்ட். ஸோ இவரோட பர்த் அப்படின்றது October 7, 1915 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு, 2026 வரையும், சரியா? ஸோ ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் சாவித்ரி. ஸோ இவர் வந்து சாவித்ரிக்கு அவார்ட் வின்னிங் ஆத்தராக இருந்திருக்காரு. அ டெய்ல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ இது ஒரு டாபிக். அண்ட் இன்னொரு டாப்பிக்கில் என்ன அவார்ட் வின்னிங் இன் த சென்ஸ் த லெஜண்ட் ஆஃப் லைட்னிங் லாரி, த சீ கிங்ஸ் டாட்டர். ஸோ தேர்ட் ஒன். அண்ட் மெனி மோர் சில்ட்ரன் புக்ஸ். ஸோ நிறைய சில்ட்ரன் புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் பல அவார்டுகள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சரியாடா? ஸோ ஆரோன்ஸ் ஸ்பெஷாலிட்டி, ஸோ இவர் வந்து நிறைய அவார்ட் வாங்கியிருக்காரு. பட் ஆனால் இவரோட தனித்துவம், இவர் வந்து எதில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணுறதுல. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ஸ்டோரியை திரும்பவும் நமக்கு சொல்லும் போது இவரோட வார்த்தைகள், அந்த ப்ரெசன்டேஷன், அந்த எழுதுகிற அந்த தன்மை எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குமா. ஸோ ரீக்ரியேட் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ இவர் அவரோட லாங்குவேஜின் மட்டும் இல்லாமல் அரவுண்ட் த வேர்ல்ட் சம் அதர் லாங்குவேஜஸ்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஹிஸ் ஒர்க் ஹேஸ் பீன் ஹானர்ட் பை த அமெரிக்கன். ஸோ யாரெல்லாம் இவரோட ஒர்க்கை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க, அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க அவரோட ஒர்க்குக்கு அப்படின்னு பார்த்தா தி அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷன், த நேஷனல் கவுன்சில் ஃபார் சோஷியல் ஸ்டடீஸ், அண்ட் த அமெரிக்கன் ஃப்ளோக்லோர் சொசைட்டி,
the New York Public Library and the Bank Street College of Education. ஸோ இவங்க எல்லாருமே இவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மதிச்சு இவருக்கு அவார்ட்ஸ் அந்த மாதிரி பல பட்டங்கள் எல்லாமே நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆத்தர் பற்றி. இப்போ நம்மளோட டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் அந்த லெட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட பேஸ் என்ன, ஸோ இதோட பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு சரியா. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த டைமில் ஸோ ஒரு சைடு பிரிட்டிஷ் இருக்காங்க, இன்னொரு சைடு ஜெர்மன் ஆர்மி இருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு பர்சன், இந்த சைடு ஒரு ஆர்மி. ஸோ ரெண்டு பக்கமும் ஆர்மி இருக்காங்க. இன் பிட்வீனில் அந்த பார்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நோ மென் லேண்ட். ஓகேவா, நோ மென்ஸ் லேண்ட். ஸோ அந்த பார்டருக்கு அங்கே யாருமே வரக்கூடாது. அது உங்களுக்கும் சொந்தம் இல்லை, எங்களுக்கும் சொந்தம் இல்லை. ஸோ அது பொதுவாக இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல எப்படி நம்மளோட பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் ஜெர்மன் சோல்ஜர்ஸும் சேர்ந்து அந்த கிறிஸ்மஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நமக்கு ஒரு லெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டரை யார் எழுதுறா பார்த்தா டாம் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட சிஸ்டர் ஜானட்க்கு எழுதுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாமா. ஸோ இந்த லெட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, it shows how all enmity was forgotten and British German soldiers celebrated Christmas. ஸோ இருக்கிற எல்லா பகையும் மறந்துட்டு, ஸோ உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன பகை வேணா இருந்திருக்கலாம், பட் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பர்டிகுலர் கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை அவ்வளோ மெமரபிளாக ஆக்கணும். அதுதான் இந்த லெட்டரில் அவர் லைக் அழகாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா. ஓகே, ஸோ என்னைக்கு எழுதியிருக்காங்க, எந்த இயரில், 1914 எழுதியிருக்காங்க. ஓகேவாடா. ஸோ விச் டே, ஆன் கிறிஸ்மஸ் டே. ஸோ கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடுவோம், டிசம்பர் 25 தானே. ஸோ டிசம்பர் 25 போடாத, நம்ம கொடுத்துருக்க மாதிரி கிறிஸ்மஸ் டேனே போட்டுடலாம். ஓகே, ஸோ மை டியர் சிஸ்டர் ஜானட், யார் எழுதுறா, டாம் அவங்களோட சிஸ்டர் ஜானட்க்கு எழுதுறாங்க. My dear sister Janet, it is 2 in the morning and most of our men are asleep in the dugouts. Yet I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. ஸோ என்னோட அன்பு சிஸ்டர் ஜானட், இப்போ மணி என்ன தெரியுமா, அதிகாலையில் 2. எல்லாரும் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பட் என்னால் தூங்க முடியலை. ஸோ என் கூட இருக்கிற எல்லாரும் அந்த டக் அவுட்னா விச் மீன்ஸ் நம்ம புதக்குழி மாதிரி நோண்டி அதில் போய் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளோட துல்கா சல்மான் கூட அந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த ராமன் சீதைன்ட்டு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா. ஸோ அதில் கூட பார்த்தோன்னா அவங்க அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அவங்களுக்கு அந்த குகையெல்லாம் கேவ் மாதிரி பண்ணி ஸோ அதில் தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த பார்டர்லலாம். ஸோ அதுதான் நமக்கு இங்கே டக் அவுட்ஸ். ஓகேவாடா. ஸோ எல்லாரும் அந்த டக் அவுட்ஸை தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் தூங்க முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த லெட்டரை நான் உனக்கு எழுதியே ஆகணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உனக்கு சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும். அதனால நான் இந்த லெட்டரை உனக்கு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. In truth, what happened seems almost like a fairy tale, and if I had not been through it myself, I would scarce believe it. While you and the family sang carols before the fire there in London, I did the same with enemy soldiers here on the battlefields of France. So, இப்போ நான் உனக்கு உண்மையை சொல்லட்டுமா, நான் மட்டும் இந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேரி டெய்லாக தான் இருந்திருக்கும். இந்த ஃபேரி டெய்லை அந்த இடத்துல நான் பார்க்காம இருந்திருந்தேன் அப்படின்னா அதை நான் நம்பி இருக்கவே மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேரி டெய்ல் தான். என் கண்ணால், விச் மீன்ஸ் நான் அந்த டைமில் அங்கே என்னோட செல்ஃப் அங்கே ப்ரெசண்ட்டாக இருந்ததுனால என்னால் அது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் உனக்கு நம்பிக்கையோட இந்த லெட்டரை எழுதுகிறேன். இது சொல்லிட்டேன்னா. ஸோ வைல் நீயும் நம்மளோட ஃபேமிலி என்ன பண்ணுவீங்க கிறிஸ்மஸ்க்கு, கேரல்ஸ் பாடிட்டு இருப்பீங்க. ஸோ கேரோல்ஸ்னால் என்னது, அந்த கிறிஸ்டின் சாங்ஸ்லாம் குரூப்பாக பாடுவாங்க இல்லையா. சர்ச்லலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, மைக் பிடிச்சிட்டு எல்லாரும் வந்து பாட்டு பாடிட்டு அப்படியே மெய் மறந்து நிற்பாங்க. ஸோ அதுதான் நம்ம கேரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீயும் நம்மளோட ஃபேமிலி என்ன பண்ணுவீங்க, நம்ம அந்த ஃபயர் முன்னாடி நின்று கேரல் சாங்லாம் பாடிட்டு இருப்பீங்களே, அதே மாதிரி தான் நாங்களும் இங்கே ஃபயர் முன்னாடி நின்று கேரல் சாங்ஸ் பாடிட்டு இருக்கோம். யார் கூட பாடிட்டு இருக்கோம், எங்களோட எனிமி சோல்ஜர்ஸ் கூட பாடிட்டு இருக்கோம் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரான்ஸில். ஸோ யோசிச்சு பாரு, எனிமீஸ் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்ப முடியாதது தான், பட் ஆனாலும் அது நடந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு.
As I wrote before, there has been little serious fighting of late. The first battle of the war left so many dead that both sides have held back until replacements could come from home. So we had mostly stayed in our trenches and waited. So நான் உனக்கு முன்னாடி லெட்டர்ஸ்ல சொன்ன மாதிரி இங்க பயங்கரமான சண்டை நடந்துட்டு தான் இருந்துச்சு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும். ஸோ ஆஃப் லேட்னா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் நீ எடுத்துக்கிட்டேன்னா 2 சைடுமே வார் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க. ஜெர்மன் சைடும் இறந்து போயிட்டாங்க, பிரிட்டிஷ் சைடும் இறந்து போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரத்துக்கு, ஸோ இறந்து போனவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நாங்கள் எல்லாம் அப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தோம், எங்களோட ட்ரென்ச்சஸ், ஸோ ட்ரென்ச்சஸ்லேயே நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அண்ட் வெயிட்டட். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் அங்கேயே மறைஞ்சு, ட்ரென்ச்சஸ் மீன்ஸ் நேரோ ஒரு டிச் மாதிரி, சரியா? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி ஒரு இடம் அப்படியே ஹைட் பண்ணி இருக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ நாங்கள் ட்ரென்ச்சஸில் இருந்துட்டு இருந்தோம் அப்படின்றார். ஸோ நாங்கள் அந்த ட்ரென்ச்சஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஒரு டெரபிள் வெயிட்டிங்காக இருந்துச்சு தெரியுமா? எதனால? ஸோ யாராவது ஏதாவது வந்து தாக்குனா கூட நமக்கு ஒரு அந்த ஆர்மிக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? ஸோ இன்னும் அதிகமான கைகள் வந்து இருந்துச்சுன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த வெயிட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு டெரபிள் வெயிட்டிங்காக இருந்துச்சு. knowing that any moment an arterial shell might land and exploit beside us in the trench. So arterial shell in the sense ஒரு large gun மாதிரி. ஸோ ஏதாவது பெரிய கன் எடுத்து நம்ம ட்ரென்ச்சஸை நோக்கி சுட்டுட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது, ஏதாவது வெடிச்சுட்டாங்கன்னா வெடிகுண்டு போட்டுட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது, அந்த அளவுக்கு நாங்கள் யோசிச்சு பயந்துட்டு இருந்தோம். கில்லிங் ஆர் மைமிங் செவரல் மீன்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன நேரம் என்ன which means என்ன ஒரு விளைவாக இருக்கும், யார் வேணாலும் இறந்து போகலாம், நிறைய பேருக்கு அடி கூட படலாம். ஸோ மைமிங் மீன்ஸ் இன்ஜியர் ஆர் wound. ஸோ இப்போ ஏதாவது சுட்டுட்டாங்க இல்லை ஏதாவது எக்ஸ்ப்ளோட் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுறது 2 சைடும் தான், சரியா? ஸோ 2 சைடில் என்ன வேணால் நடக்கலாம். இப்படியே வந்து அவர் பயந்துட்டே இருந்தாராம். அண்ட் இன் டே லைட் நாட் டேரிங் டு லிஃப்ட் அவர் ஹெட்ஸ் above ground for fear of a sniper bullet. ஸோ இது வந்து நைட் டைம் மட்டும் கிடையாது. ஸோ டே டைமில் அந்த பேக்கப் வர வரைக்குமே, அந்த மென்ஸ் வந்து வர வரைக்குமே நாங்கள் எங்களோட அந்த ஷெல்டர் இருக்குல்ல, அந்த ட்ரென்ச்சஸ்லேருந்து நாங்கள் தலையை எட்டி கூட பார்க்கல. ஒருவேளை நாங்கள் தலையை அப்படி எட்டி பார்க்கும்போது அவங்க ஸ்னைப்பர்ஸ் எடுத்து எங்களை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாமே அவர் அவங்க சிஸ்டர்ஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கார். இது எதுக்காக அப்படின்னா, இந்த அளவுக்கு அந்த பேட்டில் ஃபீல்டு வந்து லைக் எப்படி இருக்கு, டெரபிளா இருக்கு. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எப்படி அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்குள்ள வந்தாங்க, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ரெயின், இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ரெயின் வந்து எங்களை படுற கஷ்டம் இருக்கே அது ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துது. இட் ஹாஸ் ஃபாலன் ஆல்மோஸ்ட் டெய்லி. ஆஃப்கோர்ஸ் இட் கலெக்ட்ஸ் ரைட் இன் our trenches where we must bail it out with pots and pans. And with the rain has come mud, a good foot or a deeper. So like இந்த பேட்டில் ஃபீல்டு ஒரு பக்கம், எங்கேருந்து எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க அது தெரியாமல் நாங்கள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ பேக்கப்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மழை ஒரு பக்கம். ஸோ இந்த மழை என்ன பண்ணுதான், டெய்லியுமே பெஞ்சிச்சான். அப்போ அந்த ட்ரென்ச்சஸ் அந்த அந்த ஹட்லலாம் என்ன ஆகும், தண்ணி ஃபுல்லாக போய் அங்கே ஸ்டோர் ஆகிருமா. ஸ்டோர் ஆனால் அந்த மண் எல்லாமே லைக் மண் எல்லாமே உதிரியாக இருக்கும். பட் ஒன்ஸ் ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே மட்டா சேரும் சகதியுமா ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடம் வந்து அப்போ அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரென்ச்சஸ்ல வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்களா, நிறைய பாட்ஸ் அண்ட் பேன்ஸ், ஸோ பாத்திரங்கள்லாம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்திட்டு இருந்தாங்க. அண்ட் வித் த ரெயின் ஹாஸ் கம் த மட். ஸோ ரெயின் வந்ததுனால கண்டிப்பா அந்த செம்மண்ணும் கலந்து வந்துச்சு. குட் ஃபுட் ஆர் டீப்பர். ஸோ அந்த குட் ஃபுட் இந்த சென்ஸ் அந்த சகதியில இப்படி நடக்கும் போது என்ன ஆகும், சதக்குன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் கூட இல்லாம ஆல்ரெடி பார்டர்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மழையும் வந்து இந்த அளவுக்கு எங்களை பாடாப்படுத்துது அப்படின்றாரு. It splatters and kicks everything. So splatters in the sense moist. Okay. So சக்குன்னு இருக்கு இல்லையா, சகதி மாதிரி ஒரு மாதிரி கொழன்னு இருக்கும்ல, அதுதான். It splatters and kicks everything and constantly sucks at our boots. So அவங்க ஆர்மி பீப்புள் என்ன போட்டிருப்பாங்க, கண்டிப்பா ஷூஸ் போட்டிருப்பாங்க, பெரிய பூட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஷூஸ்னா நம்ம நார்மலாக போடுற, இது பூட்ஸ் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார் தெம் அப்படிதானே. ஸோ எல்லாமே அந்த கீழே இருக்கிற அந்த பேஸ்லேருந்து ஒன்றுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி
மாதிரி பூத் கூட என்னாச்சுன்னா அந்த மட்டில் பட்டு விச் மீன்ஸ் அந்த 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 களிமண் இருக்கு இல்லையா, செம்மண் இருக்கு இல்லையா, மழை பெஞ்சு, ஸோ அதில் பட்டு அது அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சுதான். ஸோ இப்படியே அந்த நாட்கள் போயிட்டு இருக்கும்போது எங்களோட ஒரு நியூ ஆர்மி பீப்புள் வந்தார். ஸோ ஆர்மி பர்சன் வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஃபீல்டில் நடக்கும்போது ஸ்டக் ஆயிடுச்சோம். ஸோ ஸ்டக் ஆகி அவர் வந்து அந்த அந்த சேர்லேருந்து அவரை காப்பாற்றலாம்னு நினைக்கும் போது கையை கீழே ஊனிருப்பாராம். ஸோ அந்த கையும் சேர்ந்து அந்த சேத்துல வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட நாட்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு அப்படின்றாரு. Through all this, we could not help feeling curious about the German soldiers across the way. After all, they faced the same danger we did and slugged about it in the same months. Okay, so இதெல்லாம் through all this, இது எல்லாம் தாண்டி, ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பட் ஆப்போசிட்ல யோசிச்சு பாரு, நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதே தானே அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸும் அந்த டேஞ்சர்ஸ்ல இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு மட்டுமா மழை பெய்யுது, அவங்களுக்கு தான் மழை பெய்யுது. எங்கள் சைடு மட்டுமா பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க, அந்த சைடும் இறந்து போயிருக்காங்க. ஸோ நாங்களும் பேக்கப்காக வெயிட் பண்ணுறோம், அவங்களும் பேக்கப்காக வெயிட் பண்ணுறாங்க. எங்களோட ட்ரென்ச்சஸில் எப்படி தண்ணிலாம் வந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஸோ இதையும் அவர் வந்து சொல்லி காட்டிட்டு இருக்கார். வாட்ஸ் மோர், த ஃபர்ஸ்ட் trench was only 15 yards from us. Between us lay no man's land. So which means what's more அப்படின்னா, ஸோ இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பிரிட்டிஷ் இருக்காங்களா, ஸோ இங்கே ஜெர்மன் இருக்காங்களா, ஸோ இங்கே ஒரு ட்ரென்ச், இங்கே ஒரு ட்ரென்ச், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 15 yards தான் கேப் இருக்கான். ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்களோட நோ மேன் லேண்ட் அதுதான் இருக்கு. ஸோ நோ மேன் லேண்ட்னா என்ன, இட்ஸ் லைக் அ பார்டர். ஸோ அது பிரிட்டிஷ்க்கும் சொந்தம் இல்லை, நம்மளோட ஜெர்மனுக்கும் சொந்தம் இல்லை. bordered on both sides by barbed wire. So wireனால வந்து அது பின்னப்பட்டிருக்கும். Yet they were close enough with we sometimes hear their voice. So எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்களா, ஒரு சில நேரங்கள் வந்து அந்த சைடு என்ன பேசுறாங்க அப்படின்றதும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பக்கத்துல தான் இருந்தோம், 15 yards தூரத்துல தான் இருந்தோம். அஃப்கோர்ஸ் we hate them. ஸோ கண்டிப்பா எங்களுக்கு வந்து என்ன பிரிட்டிஷான எங்களுக்கு வந்து பிடிக்காது தான். எதனால அப்படின்னா, தே கில்டு ஆர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய பேர் வந்து அவங்க கில் பண்ணியிருக்காங்க இந்த வார் ஜோனில். பட் அதர் டைம் we joked about them and almost felt we had something in common and now it seems they feel the same. ஸோ நாங்கள் வந்து கோவம் ஒரு பக்கம் இருக்கு. எதனால கோவம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ வார் ஜோனில் வந்து அவங்க இறந்துருப்பாங்க, அதனால அவங்க மேலே எங்களுக்கு நிறைய கோவம் வந்துச்சு. பட் இருந்தாலும் சில டைம் நாங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு ஜோக் மாதிரி பண்ணி கூட பேசிட்டு இருப்போம். ஸோ நாங்கள் எப்படி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோமோ அதே தான் அவங்களும் அந்த பக்கமும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபீல் த சேம் அப்படின்றாரு. ஓகேடா. Just yesterday morning, Christmas Eve day, we had our first good freeze. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, அந்த வார் ஜோன் எப்படி இருந்துச்சு, அவங்க என்னெல்லாம் ட்ரபிள் வந்து அண்டர்வென்ட் பண்ணாங்க, மழையினால அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இது வந்து வாரை பற்றி. இப்போ அப்படியே கொஞ்சம் மாறி அந்த வாரில் நடந்த அந்த கிளைமேட்டை பற்றி பேச போகிறாங்க. ஸோ கிளைமேட்னா என்ன, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்மஸ் வந்து உள்ளே வருது. ஓகேவா. ஸோ அந்த எஸ்டர்டே மார்னிங், அது என்ன மார்னிங், கிறிஸ்மஸ் டே ஈவ். ஸோ அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் இருக்கும் இல்லையா, அதுதான். we had our first good freeze. நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் குட் ஃப்ரீஸ், விச் மீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சிலுன்னு ஒரு காற்று அடிக்கும் இல்லையா, ஃப்ரீஸ், அதுதான். கோல்டு ஆஸ் we were, நாங்கள் எவ்வளோதான் கோல்டில், ஸோ அந்த ஃப்ரீஸில் எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவங்க வந்து குளூரில் தான் நடுங்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னதான் நாங்கள் குளூரில் இருந்தாலுமே நாங்கள் அந்த ஃப்ரீஸை வந்து வெல்கம் தான் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி குளூரில் நடுங்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னமும் பனி அதிகமாக இருந்ததுனால அவங்க எதுவுமே விரக்தி அடையலையா. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் டே இல்லையா, ஸோ இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்த ஃப்ரீஸை வந்து இன்னும் வெல்கம் தான் பண்ணணும். பிகாஸ் அட்லீஸ்ட் த மட் ஃப்ரோஸ் சாலிட். எதனால் அவங்க வெல்கம் பண்ணாங்களாம், மழை பெஞ்சு அங்கங்கே சேரும் சகதியமாக இருக்கும் இல்லையா, ஸோ அங்கங்கே களிமண் செம்மண், ஸோ நடக்கும் போது சக்கு நடப்பாங்க. ஸோ அது எல்லாம் இந்த குளிர்னால உறைஞ்சு போயிடணும், அப்படியே சாலிடாக மாறிடணும், அப்படி அதனால தான் நாங்கள் வந்து அதை வெல்கம் பண்ணியிருக்கோம். Everything was tinged with white frost while a bright sun shone over everything. Perfect Christmas weather. ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ அங்கங்கே
களிமண்ணா இருக்குன்னு நினைச்சுக்கோயேன் அவங்க ட்ரென்ச்சஸ்ல. ஸோ இது எல்லாமே லிக்விட்ல இருந்து சாலிடா மாறிடுச்சாம். எப்படி மாறிச்சாம்? ஸோ இப்போ இங்க சன் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சன் ஷைன்ல அப்படியே இங்க ஒரு ஸ்டோன், இங்க ஒரு ஸ்டோன், இங்க ஒரு ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அந்த சன் பிரைட்னஸ்ல ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கிறிஸ்மஸ் வெதர். ஸோ அப்படின்னு சொல்லி இப்போ கிறிஸ்மஸ் டேக்குள்ள போறாங்க. During the day, there was a little shelling or rifle fire from either side, and as dark fell on Christmas Eve, the shooting stopped entirely. So on the daytime, எஸ் அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் விச் மீன்ஸ் அந்த ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சம் அதிகாலையில் சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்குமே நாங்கள் வந்து ரெண்டு பக்கமும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆக ஆக ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வர வர என்னாச்சு அப்படின்னா ஷூட்டிங் வந்து என்டையராக ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் யாரும் ஷூட் பண்ணல, அந்த பக்கமும் யாரும் ஷூட் பண்ணல அப்படின்றாரு. Our first complete silence in months. So which means in months in the sense இவ்வளோ நாளாக நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வாழ்ந்துட்டு விச் மீன்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த இவ்வளோ மாசத்துல அந்த ஒரு நாள் தான் எந்த சத்தமும் இல்லாம ரொம்ப ரொம்ப சைலண்டா இருந்துச்சு அப்படின்றாரு. We hoped it might promise a peaceful holiday, but didn't count on it. We would been told the German might attack and try to catch us off guard. So நாங்க வந்து இதை எப்படி பார்த்தோம்? ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாலிடேவா பார்த்தோம். ஹாலிடேனா நமக்கு எப்படி ஹாலிடே இருக்கும்? ஸோ அங்கே இங்கே போய் நம்ம ஹாலிடேஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த பார்டரில் வாழ்கிற அந்த அந்த மனுஷங்களுக்கெல்லாம் எப்படின்னா விச் மீன்ஸ் அவங்க ஆர்மி பீப்புளுக்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்காம இருந்தாலே எனக்கு ஹாலிடே தான். ஸோ அந்த அளவுக்கு அங்கே வந்து கஷ்டங்கள் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது இப்படியே இருந்துடக்கூடாதா? கொஞ்ச நேரம் சைலன்ஸாக நமக்கு அது வந்து எந்த சண்டையும் போடாமல் யாரையும் நம்ம சைடு இருந்து இழக்காமல் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நமக்கும் பாதிப்பு இல்லாமல் இப்படியே நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்கு அங்கே தோணுது. சரியா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் பிரிட்டிஷ் நினைக்கிறாங்களா ஒருவேளை இவங்க சைலண்டா இருந்து நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்களா? ஸோ அதனாலதான் இவங்க சைலண்டா இருக்காங்களா? எதனால வந்து ஷூட் பண்ணாம இருக்காங்க? ஸோ வார்னா ரெண்டு பக்கமும் நடக்கும். திடீர்னு இந்த வார் ஸ்டாப் ஆனதுக்கு என்னடா காரணமா இருக்கும்? ஸோ அந்த மாதிரி எல்லாம் லைக் நம்மள ட்ரிக் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்களோ? ஸோ அப்படியெல்லாம் இவங்க வந்து யோசிச்சு பாக்குறாங்க. I went to duck out to rest and lying on my cot. I must have drift asleep. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு ஸ்டாப் ஆனதுனால நான் போய் என்னோட டக் அவுட் ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே போய் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி போனேன். பட் நான் ரொம்ப டிராஃப்ட் மீன்ஸ் ரொம்ப டயர்டாக ஸோ ரொம்ப ரொம்ப கண்ணு முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால நான் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்லா அசந்து தூங்கிட்டேன். At once my friend John was shaking me awake, saying, "Come and see what the Germans are doing." I grabbed my rifle, stumbled out into the trench and stuck my boots cautiously above the sandbag. ஸோ இவர் என்ன பண்ணாரு? டயர்டில் அப்படியே அசந்து தூங்கிட்டாராம். ஸோ தூங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஜான் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு சரியா அனதர் சோல்ஜர். ஸோ அந்த சோல்ஜர் என்ன பண்ணாராம்? இவர் வந்து ஷேக் பண்ணி எந்திரி என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷேக் பண்ணி எழுப்புறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா வெளியே வந்து பாரு அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீ வெளியே கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்லி லைக் எப்படின்னா அவங்க ஏதோ நம்மளை அட்டாக் பண்ற மாதிரி இவர் வந்து அந்த ஒரு சர்ப்ரைசிங்கா சொல்லியிருக்காரு. தூக்கத்துல கேட்டதுனால அவருக்கும் வந்து ஒருவேளை அட்டாக் பண்ணிட்டாங்களோ, ஐயோ நம்ம தூங்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சு அவரோட ரைஃபிள் எல்லாம் பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வேகமா அப்படியே அந்த சாண்ட் பேக் மேல அந்த ட்ரென்ச் அவுட் விச் மீன்ஸ் அந்த டக் அவுட்டை விட்டு வெளியே வந்து அப்படியே அந்த ஒரு சாண்ட் பேக்லாம் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த சாண்ட் பேக்ல இருந்து எட்டி பாக்குறாரு. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கான். I never hope to see a stranger and more loving sight. Cluster of tiny lights were shining all along the German lines, left and right, as far as I could see. ஸோ அப்படியே இந்த சாண்ட் பேக் இங்கே சாண்ட் பேக்லாம் இருக்குன்னு நினச்சிக்கோயேன். இந்த சாண்ட் பேக்ல இருந்து அவர் எட்டி அந்த ஆப்போசிட் சைடில் பார்க்குறாராம். அவருக்கு ஒரு ஆச்சரியம் இருந்ததுதான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் மோர் லவ்லி சைட். அது வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்ததா. ஸோ வார் ஜோன் எப்படி இருக்குமோ அப்படி இல்லாமல் ஒரு ஹோம் என்விரான்மெண்ட், ஒரு கெட் டுகெதர் பண்ணால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்ட்ரேஞ்சான அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப லவபிளாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அப்படி அவர் என்னதான் பார்த்தாரு அப்படின்னு பார்த்தா கிளஸ்டர்ஸ் ஆஃப் டைனி லைட்ஸ். கிளஸ்டர்ஸ் ஆஃப் லைட்ஸ்னா குரூப்பாக இப்போ இந்த மரத்து ஃபுல்லாக லைட் இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி
எல்லா மரத்துலையுமே கிளஸ்டர் குரூப்பா அங்கங்க லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்களாம். சரியா? ஸோ அது லைட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் வந்து ஷைன் ஆகுச்சாம். ஓவரால் அந்த ஜெர்மன் சைட் ஃபுல்லாவே ரொம்ப ஷைனிங்கா இருந்தது. ஸோ இந்த சைட் ஃபுல்லா ஜெர்மன் இருக்காங்க. இங்க ஃபுல்லா லைட் வந்து ஷைன் ஆயிட்டே இருக்கு. சரியா? லெஃப்ட் சைட் பார்த்தாலும் ஷைன் ஆகுது, ரைட் சைட் பார்த்தாலும் ஷைன் ஆகிட்டு இருக்கு. என்னோட கண்ணு எந்த தூரத்துக்கு பார்க்குதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த லைட் வந்து ஷைன் ஆயிட்டே இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னது அது அப்படின்னு சொல்லி நான் வந்து டாம் கிட்ட கேட்டேன். சரியா? ஸோ இது டாம் வந்து ஜான் கிட்ட கேட்கிறாரு. ஸோ டாம் கேட்கிறாரு, வாட் இஸ் இட்? ஐ ஆஸ்க்ட் இன் bewilderment and John answered Christmas trees அப்படின்னு சொன்னாராம். என்னடா இது அப்படின்னு நான் தகச்சு போய் கேட்கிறேன். அதுக்கு ஜான் என்ன சொன்னான் தெரியுமா? என்னடா இது கிறிஸ்மஸ் ட்ரீடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு சாஃப்ட்னஸோட சொல்றாரு. அண்ட் ஸோ இட் வாஸ். ஆமாம், அது கிறிஸ்மஸ் ட்ரீ தான். ஜெர்மன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ட்ரென்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஜெர்மனோட ட்ரென்ச்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் வெளியவும் கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக செட் பண்ணியிருந்தாங்களா. அண்ட் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல கேண்டில்ஸ் அண்ட் லேண்டர்னா விளக்கு. சரியா? ஸோ நிறைய கேண்டில்ஸ் லேண்டர் எல்லாமே லைக் லிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விளக்கேற்றி வச்சதுனால அது ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சான். லைக் பிகாஸ் ஆஃப் குட்வில். ஸோ இப்போ நம்ம பீச்சில் போய் பார்க்கும்போது நம்மளோட இது இருக்கும் இல்லையா, அந்த அந்த லைட் வந்து சுற்றி சுற்றி போகும் இல்லையா, வாட் இஸ் இட், லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸ் எப்படி ஒரு கலங்கரை விளக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த லைட் எல்லாம் அவங்க ட்ரென்ச்சஸ் வெளியே பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏற்றப்பட்ட விளக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து தோணுச்சு. ஒரு குட் வில்காக இவங்க வந்து இந்த கேண்டல்லாம் லெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அண்ட் தென் we hear them singing. ஸோ இப்படி நாங்கள் பார்க்கும்போது திடீர்னு அந்த ஜெர்மன் சைட்லேருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பாட்டு அப்படின்னா ஸ்லிச் நாச் ஹெல்ஜி நாச். சரியா? ஸோ இது வந்து அவங்களோட ரீஜனலில் பாடின ஒரு லாங்குவேஜ். அண்ட் இந்த கேரல்ஸ் மேபி எங்களுக்கு ஃபெமிலியர் இல்லை டு த பிரிட்டிஷ், விச் மீன்ஸ் எங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஃபெமிலியராக இல்லை. பட் ஜான்க்கு வந்து டிரான்ஸ்லேஷன் நல்லாவே தெரியும். அதனால அவன் தான் சொன்னான் இந்த பாட்டு வந்து சைலண்ட் நைட் ஹோலி நைட். ஸோ சைலண்ட் நைட் ஹோலி நைட் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. சரியா? ஸோ அந்த பாட்டு தான் இதை வந்து அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் பாடியிருக்காங்க. ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ஒன் லவ்லியர். இந்த மாதிரி ஒரு பாட்டை ஒரு அந்த டியூனு அந்த ஒரு வரிகள் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்துச்சு. இன் தட் குவைண்ட் கிளியர். ஸோ அது வந்து ஒரு அமைதியான கிளியரான ஒரு நைட்டு. ஸோ அந்த டார்க்னஸில் விச் மீன்ஸ் அப்போ டார்க்னஸ்லாம் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ மூன் வந்திருக்கோம், அது ஒரு குவார்ட்டரில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூன் தோன்றும். ஸோ அந்த மூன் வந்து குவார்ட்டராக வெளியே வரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றதுக்கும் இவங்க பாடுறதுக்கும் அண்ட் அந்த லைட் செட்டிங் இருக்கிறதுக்கும் அந்த கிறிஸ்மஸ் ஈவ் வந்து அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. என்னால அதை மறக்கவே முடியாது அப்படின்றாரு. when the song finished. ஸோ இப்படி அவங்க சாங் பாடி முடிக்கும் போது எங்களோட ட்ரென்ச்சில் which மீன்ஸ் அந்த பிரிட்டிஷ் ட்ரென்ச்சில் இருந்து எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? எஸ், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் ஜெர்மனுக்கு நாங்கள் கைத்தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணோம். தென் ஒன் ஆஃப் our ஓன் சோல்ஜர். ஸோ எங்களோட பிரிட்டிஷ்லேருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்காக இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபாலோட் பை நாங்கள் பாடணும். ஸோ அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் பாடும்போது நாங்கள் எல்லாருமே அவங்க கூட ஜாயின் பண்ணி பாடணும். ஸோ இவங்க என்ன பாட்டு பாடினாங்க? த ஃபர்ஸ்ட் நோவல் த ஏஞ்சல் டிட் சே அப்படின்ற பாட்டை வந்து பாடினாங்களாம். இன் ட்ரூத், உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் பாடின அந்த பாட்டு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஜெர்மனோட கம்பேர் பண்ணும்போது கேட்க முடியலை. பட் நாங்கள் பாடினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் எங்களை என்கரேஜ் பண்ணி கிளாப் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஒரு குட் சைனாக இருந்துச்சு அப்படின்றாரு. நெக்ஸ்ட், ஸோ இப்படியே பாட்டு பாடினாங்களா, ஓ தனிபம் தென் வி ரிப்ளைட். ஸோ இந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்க நம்மளோட ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து ஓ தனிபம் அப்படின்ற சாங் பாடுறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் என்ன பாடுறாங்கன்னா ஹோ கம் ஆல் ஏ ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லி இவங்க மாற்றி சாங்ஸ் வந்து கேரல் சாங்ஸ் வந்து பாடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் திஸ் டைம் தே ஜாயின்ட் இன் சிங்கிங் வேர்ட்ஸ் வின் லாட்டின். ஸோ இந்த பாட்டு ஓ கம்
ஆல் ஃபெய்த்ஃபுல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாட்டை நாங்கள் பாடும்போது அவங்க வந்து எங்க கூட அந்த லாட்டின் மொழியில ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஸோ இந்த பாட்டை லாட்டின்ல நம்ம பாடும்போது அடிஸ்டி ஃபெட்லிஸ் ஸோ இப்படின்ற சாங் வந்து இருக்கு லாட்டின்ல. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் ஹார்மனைசிங் அக்ராஸ் நோ மேன் லேண்ட். ஸோ நோ மேன் லேண்ட்னா என்ன? இங்க வந்து பார்டர் இருக்கும், இங்க பிரிட்டிஷ் இருப்பாங்க, இங்க ஜெர்மன் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து அப்படியே பாட பாட கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த நோ மேன் லேண்ட்ல வந்து பாட ஆரம்பிச்சிட்டோம். I would have thought nothing could be more amazing, but what comes next even more so. ஸோ இப்போ டாம் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் அவங்க, அந்த நோமேன்லேருந்து பாடும்போது எனக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. இது வரைக்கும் இப்படி ஒரு கிறிஸ்மஸை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது நான் சொன்னேன்னு நினச்சிக்கோங்க, இதை விட நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஏன்னா இதுக்கப்புறமும் அமேசிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளோட அந்த சைடு சரியா, ஸோ நம்மளோட இப்போ ஜெர்மன் சைட்லேருந்து சொல்கிறாங்களாம் இங்கிலீஷ் கம் ஓவர் அப்படின்றாங்க. ஸோ இங்கிலீஷ்னா பிரிட்டன்ல இங்கிலீஷ் பேசுவாங்களே, ஸோ இங்க வா அப்படின்னு சொல்றாரு. வி ஹியர்ட் ஒன் தேம் ஃப்ரம் ஷவுட். ஓகே ஓகே, யூ நோ ஷூட், வி நோ ஷூட் அப்படின்னு யார் சொல்றா? நம்மளோட ஜெர்மன் தான். ஓகேவா? ஸோ நீயும் ஷூட் பண்ணாத, நாங்களும் ஷூட் பண்ண மாட்டோம். தேர் இன் த ட்ரென்ச்சஸ் வி லுக்ட் அட் ஈச் அதர் இன் பிவல்டர்மெண்ட். ஸோ எங்களோட ட்ரென்ச்சஸ்ல இருந்து நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்ற. பிவல்டர்மெண்ட் மீன்ஸ் கன்ஃபியூஸ். ஸோ இதே வார்த்தை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அங்க வந்து ஆச்சரியமா நிக்கிறது, இங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல நிக்கிறது. சரியா? ஸோ நாங்க வந்து எங்களோட ட்ரென்ச்ல இருந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிறோம். என்னடா நல்லா தானே இருந்தானுங்க, இவங்களுக்கு என்னடா ஆச்சு, திடீர்னு ஃபைட் வேண்டாம் சொல்லிட்டாங்களே, ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருந்தோம். தென் ஒன் ஆஃப் us shouted jokely. ஸோ எங்கள ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஜோக்கா சொன்னாரு, நாளா வரமாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் இங்க வாப்பா அப்படின்றாராம். யூ கம் over here அப்படின்றார். To our astonishment, we saw two figures rise from a trench, climb over the barbed wire, and advance unprotected cross no man's land. So எங்களோட நாங்க அடுத்த விஷயம் ஒன்று நடக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப திகச்சு போயிட்டாராம். அப்படியே அஸ்ட்ரானிஸ்டா திகச்சு போய் அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டார். எதை பார்த்து அப்படின்னா, ஸோ இவங்க சொன்னாங்க இல்லையா, யூ கம் ஹோவர் அப்படின்னு சொல்லி ஜெர்மனை பார்த்து சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட ட்ரென்ச்ல இருந்து ரெண்டு ஃபிகர்னா ரெண்டு பேர் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு நின்று அப்படியே அந்த நோ மேன் லேண்ட் கிட்ட வராங்களாம். எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாம, ஸோ எந்த கன்னு வெப்பன்ஸ் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் அந்த நடுவில் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோமேன் லேண்ட்ல வந்து நாங்க நிக்கிறோம். அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒன் ஆஃப் தெம் கால்ட். ஸோ அதில் ஒருத்தர் வந்து எங்களோட ஆஃபீஸரை கூப்பிட்டாரு. ஸோ சென்ட் தி ஆஃபீஸர் டு டாக். உங்களோட ஆஃபீஸர் அனுப்புங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. I saw one of our men lift his rifle to the ready. ஸோ எங்களை ஒருத்தர் வந்து ரைஃபிள் அந்த கன்னெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் ரெடியாக நின்னோம். சப்போஸ் அவங்க வந்து அந்த பார்டரில் நின்று நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் ரெடியாக தான் இருந்தோம். நோ டவுட் நாங்கள் நின்னதை பார்த்து அந்த சைடும் அதே தான் பண்ணாங்க. பட் எங்களோட கேப்டன் என்ன சொல்லிட்டாங்க, ஹோல்ட் யோர் ஃபயர், ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரெடியா ஹோல்ட் யோர் ஃபயர்னா பி ரெடி, என்னோட கமெண்ட் கேட்டோன்னே நீ ஸ்டார்ட் பண்ணு. ஸோ ஹோல்ட் யோர் ஃபயர் சொன்னதுனால they were just being ready. Then he climbed out and went to meet the German soldiers halfway. So which means எங்களோட கேப்டன் வந்து அந்த சைட் எகிரி குதிச்சு அந்த நடுவில் நின்று அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு பேசுறதுக்காக அங்கே போய் நின்றுட்டு இருந்தாரு. we heard them talking. அவங்க பேசினது எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்களோட கேப்டன் வந்து எங்ககிட்ட என்ன அனௌன்ஸ் பண்ணாரு தெரியுமா, இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ we have agreed that there will be no shooting before midnight tomorrow அப்படின்னு சொன்னாராம். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே விச் மீன்ஸ் அவங்க சொன்னதுக்கு நானும் அக்ரி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தா நாளைக்கு மிட் நைட் வரையும் எந்த ஒரு ஷூட்டிங்குமே கிடையாது. ஸோ எந்த வாரும் கிடையாது. அது வரைக்கும் நம்ம ரெண்டு சைடுமே சைலண்டாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்தினாங்க. ஸோ அதுதான் அந்த கிறிஸ்மஸ் டேவோட பெஸ்ட் கிஃப்டாக இருந்தது. பட் centuries ought to remain on duty. ஸோ பட் இருந்தாலுமே ஒரு பேக்கப்காக நீங்க எல்லாரும் அங்கங்க கொஞ்சம் பேர் அலாட் பண்ணி வைப்பாங்களே. ஸோ செஞ்சுரிஸ் எல்லாமே கொஞ்சம் லைக் அலர்ட்டா இருங்க அண்ட் ரெஸ்ட் ஆஃப் அஸ் ஆல்சோ ஸ்டே அலர்ட் அப்படின்றாரு. ஸோ இது வந்து ஒரு குட் சைன் தான். பட்
ஒரு வார் ஜோன் அப்படின்றதுனால அவங்களால பர்ஃபெக்டா நம்ப முடியல. அதனால தான் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் த வே we could make out groups of 2 or 3 men starting out the of trenches and coming towards us. ஸோ இப்படி நாங்கள் பிரிட்டிஷ் சைட் பேசிகிட்டு இருக்கும் போது 2-3 குரூப் உள்ள அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து அந்த நோ மேன்ஸ் லேண்ட் கிட்ட வந்து நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென் சம் ஆஃப் அஸ் கிளைம்ட் அவுட் டு, ஸோ எங்களை ஒரு சில பேரும் நாங்கள் போய் அந்த விச் மீன்ஸ் அந்த கனெக்டடான ஏரியா இருக்கும் இல்லையா அந்த நோ மேன் லேண்ட், அங்கே போய் எல்லாமே குரூப்பாக நின்று நாங்களும் பேச ஆரம்பித்தோம், அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு நிமிஷத்தில் they were in no man's land and over 100 soldiers and officers on each side shaking hands with men we would been trying to kill just hour earlier, which means ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் ஷூட் பண்ணுவோம், அவங்க ஷூட் பண்ணுவாங்க, எங்களை பல பேர் இழந்திருப்பாங்க, அவங்களும் பல பேர் இழந்திருப்பாங்க. இப்படி போயிட்டு இருந்த அந்த வார் ஜோன் ஒரு நிமிஷத்து வரைக்கும் அப்படி இருந்துச்சாம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான அந்த கிறிஸ்மஸ் டே வந்து எல்லாத்தையுமே மாத்திருச்சு அப்படின்றாரு. பிஃபோர் லாங் அ பான்ஃபயர் வாஸ் பில்ட். ஸோ பான்ஃபயர்னா என்ன, இந்த மாதிரி ஸோ குரூப்பாக இருப்பாங்க, நடுவில் ஃபயர் வச்சு அப்படி எதமா இப்படி 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 வச்சு சூடு அப்படியே மென்மையாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதுவும் ஏற்றிட்டாங்க அண்ட் அதை சுற்றி எல்லாருமே மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே என்ன, பிரிட்டிஷ் வந்து காகி ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் ஜெர்மன் வந்து கிரே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே லைக் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்க அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த பான் ஃபயரை சுற்றி மிங்கிள் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மஸ்ட் சே தி ஜெர்மன்ஸ் வேர் த பெட்டர் ட்ரெஸ். ஏன் அதை நான் கேட்டால் வித் ஃப்ரெஷ் யூனிஃபார்ம் ஃபார் த ஹாலிடே. ஸோ இது அவங்க எப்படி பார்த்தாங்க, எந்த சவுண்டும் இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு அது ஹாலிடே. ஸோ அந்த ஹாலிடேக்கு அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா, அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவரு நம்ம டாம் வந்து பெஸ்ட் ட்ரெஸ்ஸர்னு அப்படின்னு சொல்றாரு. only a couple of our men knew German, but more of the Germans knew English. I asked one of them why that was so. So எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்த்தா, இந்த பிரிட்டிஷ் சைடில் சில பேருக்கு தான் ஜெர்மன் தெரியும், ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிற மொழி தெரியும், பட் அந்த ஜெர்மன் சைட் பார்த்தா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்களே, அது எப்படி அப்படின்னு நான் வந்து ஒரு சோல்ஜர்ஸ் கிட்டே கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, பிகாஸ் எல்லாருமே எங்களை நிறைய பேர் வந்து இங்கிலாந்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான் எங்களுக்கு இது தெரியும். பிஃபோர் ஆல் திஸ், இது எல்லாத்துக்கும் முன்னாடி விட நான் வந்து ஸோ இப்போ வந்து குரூப்பாக நின்று பேசுவாங்க இல்லையா, ஸோ இப்போ டாம் வந்து ஒரு பர்டிகுலரான குரூப் கிட்ட நின்று பேசுகிறார். ஸோ அதில் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் சொல்கிறாரா, நான் வந்து ஒரு வெயிட்ரஸாக இருந்தேன், ஹோட்டல் சிசில்ஸில் வந்து வெயிட்டராக இருந்தேன், பர்ஹாப்ஸ் நான் வந்து உங்களோட டேபிளில் கூட வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டாம் வந்து சிரிச்சுட்டே, ஓ அப்படியா வெயிட் பண்ணீங்களா, இவரும் ஒரு லைக் ஒரு தமாஷா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு ஜெர்மன் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எங்கன்னு பார்த்தா விக்டோரியா ஸ்டேஷனில் வந்து ஒரு போர்ட்டராக இருந்தேன். அண்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட டாம் கிட்ட இப்போ போர்ட்டராக ஒர்க் பண்ணாலே அவரோட ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டியிருக்காரு. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டினது நம்மளோட டாம்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் சொன்னாராம், நான் வந்து உங்கள் ஃபேமிலியை கண்டிப்பாக வெளியே போனோன்னா நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்கு அந்த போர்ட்டர், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஜெர்மன் போர்ட்டர், அந்த ஆர்மி பர்சன் சொன்னாராம், நான் வந்து அட்ரஸ் தரேன், என்னோட ஃபேமிலி அட்ரஸ் தரேன், நீங்கள் போய் கண்டிப்பாக அவங்கள பாருங்கள். ஸோ அவங்களோட ஃபேமிலி அட்ரஸையும் அவர் எனக்கு சந்தோஷமாக கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரியே தான் இந்த லைக் ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க லெட்டரில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. even though who could not convey could still exchange gifts. எங்களால் அந்த அளவுக்கு கன்வே பண்ண முடியலை தான் ஒரு ஃபீலிங்ஸ், ஏன்னா இவ்வளோ நாளாக நாங்கள் எனிமீஸாக சண்டை போட்டோம், திடீர்னு வந்து ஃப்ரெண்டாக பேசுன்னு சொன்னால் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தயக்கம் எங்கள் 2 பேருக்கு இடையில இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய கிஃப்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமா. ஸோ என்ன மாதிரி கிஃப்ட் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷான நாங்கள் வந்து ஒரு கப் டீ அவங்களுக்கு கொடுத்தா, ஜெர்மனான அவங்க வந்து எங்களுக்கு காஃபி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து இப்போ கார்ன்டு மீட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான சாசேஜஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து கேட்கேஜஸ்
சாரி, இப்போ நான் வந்து பேட்ஜஸ் அண்ட் பட்டன்ஸ் ஃப்ரம் யூனிஃபார்ம். ஸோ என்னோட யூனிஃபார்ம்லேருந்து பேட்ஜஸ் பட்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஓனர்ஸ், அது வந்து ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம். அண்ட் ஒன் ஆஃப் அவர் பாய், ஸோ எங்களில் ஒரு பாய் வந்து அவனோட ஸ்பிக்கட் ஹெல்மெட் வந்து கொடுத்தானா. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து லைக் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட டாம் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா ஜாக்கெட் நைஃப் அப்படின்னு ஒரு நைஃப் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா ஒரு லெதர் பெல்ட் வந்து கிடைச்சதாம். ஸோ இந்த மாதிரி நாங்க வந்து லைக் முழுமையா ஃப்ரெண்ட்ஸா இல்லைனா கூட எங்களால வார்த்தைகளால சொல்ல முடியலனா கூட இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நாங்க எங்களோட சந்தோஷத்தை வந்து பரிமாறிக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு அவருக்கு இது சொல்லும் போதே ஒரு ஹோம் ஃபீலிங் வருதா. ஸோ வீட்டில் தானே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த போர்க்களத்தில் நடக்கிறது கூட எனக்கு ஒரு ஹோம் ஃபீலிங் தான் வருது அப்படின்றாரு. ஆஸ் இட் grew late, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா லேட் ஆயிட்டே போகுது. few more songs were trade among the fire and then all joined for. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, டார்க் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் அந்த சிங்கிங் ஸ்டாப் ஆகலை. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாடிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஐ எம் நாட் லைங் டு யூ, நான் வந்து உனக்கு வந்து பொய் சொல்லலை. டைம்ஸ் லாங் பாஸ்ட், இது வந்து உண்மையாலே நடந்த ஒரு விஷயம்தான். தென் we parted with promises to meet again tomorrow. ஸோ கண்டிப்பாக நம்ம நாளைக்கும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தேர் were even some more talks of football match. ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ நிறைய அவங்க ஃபேமிலியை பற்றி, நான் இந்த வேலை பண்ணேன் அந்த வேலை பண்ணேன், ஸோ லாங்குவேஜ் தெரியுது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டது, இதெல்லாம் பேசும்போது அவங்க ஃபுட்பால் பத்தி கூட பேசினாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பேக் டு த ட்ரெஞ்ச். ஸோ ஐன்றது நம்மளோட டாம். ஸோ டாம் என்ன நினைக்கிறாருன்னா, ஸோ ஓகே ட்ரெஞ்சுக்கு போகலாம், ட்ரெஞ்சுக்கு போய் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ அப்போ ஒரு ஜெர்மன் சோல்ஜர், ஸோ ஒரு ஒரு கொஞ்சம் மிடில் ஏஜ் இருக்கிற ஒரு ஒரு ஓல்டர்னா ரொம்ப வயசானவங்க கிடையாது, ஒரு 45 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏஜில் இருக்கிற ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து என்னோட கையை பிடிச்சார். கையை பிடிச்சு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. ஏன் why can't we have peace and all go home? எதனால நம்ம இந்த சண்டை போடணும்? ஸோ சமாதானமாக போயிட்டா எல்லாரும் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மன் சோல்ஜர் என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சார், இதை வந்து நீங்கள் உங்களோட எம்பரர் கிட்ட தான் கேட்கணும், விச் மீன்ஸ் அந்த ஹெட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்த கேட்கணும். ஸோ அவர் அதுக்கு சொல்கிறாராம், என்னோட முகத்தை வந்து அவர் ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ டாம் வந்து அவர் பார்க்குறாரா, என் மூஞ்சில் ஏதோ தேடிட்டே இருந்தார் அவர். ஸோ அதுக்கு அவர் சொன்னார், பெர்ஹாப்ஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அதை வந்து நம்ம எம்பரர் கிட்ட தான் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மனசு, நம்ம உள் மனசு இருக்கு இல்லையா, நம்ம இதயத்துக்கிட்ட கேட்டால் கூட அது வந்து நமக்கு இதை தான் சொல்லும் அப்படின்றாரு. அண்ட் ஸோ டியர் சிஸ்டர், ஸோ என்னோட தங்கச்சி, இதனால நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஈவை வந்து எந்த ஹிஸ்ட்ரிலையுமே நீ கேள்விப்பட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்மஸ் டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ வார் ஜோனில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது, அதுவும் வித் யோர் எனிமி கூட செலிப்ரேட் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள். நீ சொல்லு, இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா ஹிஸ்டரியில அப்படின்னு கேட்குறாரு. வாட் டஸ் இட் ஆல் மீன், திஸ் இம்பாசிபிள் பிஃப்ரெண்டிங் ஆஃப் எனிமி? ஸோ இது எல்லாம் எதை அர்த்தத்தை காட்டுது? ஒரு எனிமியை ஃப்ரெண்ட் ஆக்குறதுன்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம். பட் இங்கே வந்து அது கொஞ்ச நேரத்துக்கு நடந்திருக்கு. ஸோ நீ சொல்லி இது எப்படி நீ பார்க்குற அப்படின்றாரு. ஃபார் த ஃபைட்டிங் ஹியர் ஆஃப்கோர்ஸ். ஸோ நாங்கள் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம், அதை நான் வந்து மறக்கலை. ஸோ கொஞ்சம் அதை வந்து நான் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஜெர்மன் பீப்புளெலாம் பார்த்தானா நிறைய பேர் டீசெண்டாக தான் இருக்காங்க. பட் அவங்க எப்படி அவங்களோட ஹெட், அந்த எம்பரர் இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் எங்களோட ஹெட், எங்களோட எம்பரரோட ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுறோம். பிசைட் we were to stop the army. ஸோ நாங்கள் என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இனிஷியலாக நாங்கள் வந்தது எதுக்கு? அந்த ஆர்மியை ஸ்டாப் பண்ணி, விச் மீன்ஸ் அந்த ஜெர்மன் ஆர்மியை ஸ்டாப் பண்ணி அண்ட் அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது தான் எங்களோட டியூட்டி. அண்ட் அதை நாங்கள் கண்டிப்பாக மறக்கவே இல்லை அப்படின்றாரு. ஸ்டில் ஒன் கேன் நாட் ஹெல்ப் பட் இமேஜின். ஸோ இந்த ஒன் கேன் நாட் ஹெல்ப் இன் த சென்ஸ், ஒருத்தவங்க உங்ககிட்ட பேச வராங்க சரியா, ஸோ உன்னால் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது, விச் மீன்ஸ் சம்திங் வி ஹாவ் டு பி ஃப்ரெண்ட் வித் தெம். ஸோ எங்களால் அதை வந்து லைக் ஸ்டில் எங்களால் அதில் ஹெல்ப் பண்ண முடியலனா அப்படின்னா கூட, வாட் வுட் ஹேப்பன் இஃப் த ஸ்பிரிட் ஷோஸ் ஹியர் வேர் காட்ச் பை த நேஷன்ஸ்? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு இல்லையா, ஸோ ஒரு ஜெர்மனுக்கும் சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கும் இருந்த அந்த நட்பு இப்போ இது வெளியில் தெரியும் போது
எப்படி இருக்கும் அப்படின்னு, விச் மீன்ஸ் அந்த நட்பு அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகும்போது எதுக்காக சண்டை, அவங்கள மாதிரி நம்மளும் போயிடலாமே. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த உலகத்துல. டிஸ்பியூட்ஸ் மெனி ரைஸ் பட் வாட் இஃப் ஆர் லீடர். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளோட லீடர்ஸ் வந்து ஒரு குட் விஷஸ்க்கு பதிலாக ஒரு வார்னிங், விச் மீன்ஸ் நம்மளோட லீடர் இப்போ அந்த சைடும் இந்த சைடும் லீடர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு வார்னிங்க்கு பதில் ஒரு குட் விஷ் கொடுத்தா இந்த சண்டையே இருக்காதே அப்படின்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் ஆஃப் வார்னிங். ஸோ சாங்ஸ் இந்த பிளேஸ் ஆஃப் இன்சல்ட். இப்போ ஒருத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணி தரைகுறவா பேசுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாங்ன்றது பாட்டில் ஒரு பாட்டு, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை சொல்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம லீடர்ஸ் வந்து கொடுக்கலாமே. இப்போ வந்து ரிப்பாரிசல்ஸ். ஸோ ரிப்பாரிசல்ஸ் அப்படின்னா ஒரு 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 தீங்கான ஒரு செயலை பிளான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஏதாவது இவங்கள ஷூட் பண்ணணும், அவங்கள ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு தீங்கான செயலை பிளான் பண்ணுறது தான் ரிப்பாரிசல்ஸ். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு தீங்கான செயலை பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் எல்லா வாருமே ஒரே தடவையில் கண்டிப்பாக எண்ட் ஆயிரும் அப்படின்றாரு. சரியா? ஸோ எதுக்கு பதிலாலாம், ஸோ லீடர்ஸ் வந்து என்ன சொல்லணுமா, வார்னிங்க்கு பதிலாக குட் விஷஸ் கொடுக்கணுமா, இன்சல்ட்டுக்கு பதிலாக நல்ல சாங்ஸ் கொடுக்கலாமா, அண்ட் ரிப்பாரிசல்ஸ்க்கு பதிலாக நல்ல கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு வாருமே ஒன்ஸ்லேயே முடிஞ்சு போயிடும். ஆல் நேஷன்ஸே. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேஷன்ஸும் எல்லா கண்ட்ரீஸும் என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பீஸ் தான் வேணும்னு சொல்கிறாங்க. yet on this Christmas morning I wonder if we want it in quite enough. அதேதான் இந்த கிறிஸ்மஸ் மார்னிங்ல எங்களுக்கும் அதுதான் வேணும், மோர் தென் இனஃப் அப்படின்றார். சரியா? yours loving brother டாம். ஸோ இதுதான் நம்ம டாம் வந்து அந்த கிறிஸ்மஸ் டேவை டிஸ்கிரைப் பண்ணி அவங்களோட சிஸ்டர் ஜானட்க்கு எழுதின லெட்டர். ஸோ இந்த லெட்டரில் லைக் டிரான்சிஷன் இருக்கும், விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த வார் ஜோன் எப்படி இருக்கும்னு காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மார்னிங் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மார்னிங் டிஸ்கிரைப் பண்ணி தான் கிறிஸ்மஸை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அந்த வந்ததுக்கப்புறம் எப்படி 2 பேரும் ஜாயின் ஆனாங்க, 2 ஆர்மி பீப்புளும் எப்படி ஜாயின் ஆனாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். So here we have vocabulary. So once பாரு, இப்போ நம்ம 1 mark questions க்கு போலாம். The story is set during the World War I. சரியா? The story is about the celebration of Dash festival. என்ன festival celebrate பண்ணாங்க? Christmas. Tom called the incident happening there as Dash. ஸோ அவன் வந்து அதை பார்க்கும்போது ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருந்துச்சான். ஸோ நான் அந்த இடத்துல இருந்ததுனால தான் அதை நம்பினேன். ஸோ அதை வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருந்துச்சு. The Germans had placed Christmas trees in front of their trenches. Okay? One of the German soldiers worked as a dash at Victoria Station. ஸ்டேஷன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்னவா இருந்தாரு? ஒரு போர்ட்டரா இருந்தாரு. Identify the character or speaker of both of the following lines. So first, our first complete silence in the month. So இது யார் சொன்னா? Tom. சரியா? Come and see what the Germans are doing. So this was said by John. So Tom ஓட friend இல்லையா இவரு? Then hold your fire. So யார் சொன்னா? Captain. You know shoot, we know shoot. So இதை யார் சொன்னது? German soldiers. Okay? My God, why can't we have peace and all go home? So German soldiers. So அந்த one of the German soldiers அவங்க பேசிட்டு இருந்தாங்களாடா, அவங்க சொன்னது. Okay? So here we have the answers. Okay, then questions பார்க்கலாமா? Narrate the Christmas celebration has happened in the war field. So war fieldல first war fieldல Christmas எப்படி நடந்துச்சு? So first நம்ம இதை எப்படி present பண்ணணும்? Title, the Christmas truce போட்டாச்சு. Then author நம்மளோட Aaron Shepard. Then character, German and British soldiers. ஓகேவா? So எந்த பீரியட்ல நடந்தது? During World War I. And this here also mention பண்ணிக்கோ. Then theme, war and peace will be the theme. So theme வந்து நீ லாஸ்டா கூட moral போட்டு எழுதலாம்.
ஓகேவா? ஸோ இங்கே பேராகிராஃப் கொடுத்துருக்கேன் எப்படியெல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னு. ஜெர்மன் அண்ட் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ட்ரூப்ஸ் வந்து செலிப்ரேட்டிங் த கிறிஸ்மஸ் டுகெதர் டெம்பரரி. ஸோ இது வந்து வேர்ல்டு வார் 1 அப்போ நடந்துச்சு. கிறிஸ்மஸ் ட்ரூஸ். ஸோ நம்மளோட லெசன் நேம். ஸோ கிளியர் மார்னிங் 100 years thousands of British soldiers laid down their rifle, stepped out their trenches and spent Christmas mingling with German enemies along the western front. The next morning என்னாச்சு? German soldiers emerged from the trench calling out Merry Christmas. அந்த சைடு இருந்து வந்தாங்க, தென் இந்த சைடு இருந்து வந்தாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நோ மேன் லேண்ட் கிட்ட வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நாளைக்கு மிட் நைட் வரையும் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால ஆல் ஸ்டார்டட் டு டாக். ஸோ இப்படியே எல்லாரும் மிங்கிள் ஆகிட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து ரெண்டு சைடும் இருக்கும் போது தே ஸ்டார்டட் டு எக்ஸ்சேஞ்ச் த கிஃப்ட்ஸ். ஸோ வார்த்தைகளால் சொல்ல முடியல அப்படின்னா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி விஷயங்கள், ஸோ ஃபேமிலி ஃபோட்டோஸ் காட்டினது இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன் யூ கேன் லிஸ்ட் இட் அவுட். இங்கே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆஃப் இட். தென் திங்க் அண்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அப் டு யோர் திங்கிங். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை படிச்சுட்டு உனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் நீ பண்ணிக்கலாம். Do you envision a similar truce taking place in any war or fighting today? Explain. So இந்த ஆன்சர்ஸ்லாம் மோஸ்ட்டாக யூ கேன் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீ விட்டுடலாம். ஏன்னா ஓன் ஆன்சர்ஸ் இது மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. சரியா? Today much of what we know about the truce comes from soldiers' postcard home. In the postcard given below, write a short message. ஸோ இங்கே வந்து ஒரு போஸ்ட் கார்டு கொடுத்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தியா? ஸோ போஸ்ட் கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள ரிலேட்டடாக நீ ஒரு ஷார்ட் மெசேஜ் எழுதுனா என்ன எழுதுவ அப்படின்றத இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தியா? டியர் மம்மி இட் வாஸ். ஸோ நீ இப்போ நீ எழுதுற, ஓகேவா? அதனால தான் அங்கே டியர் மம்மி, மை டியர் மம்மி, இட் வாஸ் அ wonderful Christmas this year. We had the opportunity of celebrating with our foes, which means அவங்களோட enemies கூட. Sorry, they are our friends now. So அப்பதான் அவங்க enemies-ஆ இருந்தாங்க, இப்போ அவங்க friends. We crossed boundaries, exchanged gifts and sang Christmas songs. It's all like a dream. I couldn't believe that the Germans would be too kind and lovable. Hope all the truce ends same. So எல்லா லைக் போர்க்காலமும், ட்ரூஸ்னா வந்து போர் நிறுத்தி வைக்கிறது. ஸோ எல்லா போர்க்காலமும் இப்படியே முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். வி லாங் ஃபார் பீஸ். யார்ஸ் வித் விஜி. ஸோ நான் இங்கே என்னோட பேர் போட்டிருக்கேன், நீங்கள் எழுதும் போது உங்களோட பேர். ஓகேவா? ஸோ போஸ்ட் கார்டு இருக்குது, ஒரு வாட்டி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ புக் பேக் பார்த்தாச்சு. இப்போ அந்த ஸ்டோரியை நம்ம ரீகால் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட நரேட்டர் யார்? நம்மளோட டாம். சரியா? ஸோ டாம் இருக்காரு, பிரிட்டிஷ் சோல்ஜர். ஸோ அவங்களோட சிஸ்டர் ஜானட்க்கு லெட்டர் எழுதுறாரு டியூரிங் வேர்ல்டு வார் 1. ஹி நரேட்டட். என்னெல்லாம் நரேட் பண்ணாரு? பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எப்படி ஒன்றா சேர்ந்து அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணாங்க. தென் ஜெர்மன் ஹேட் பிளேஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரென்ச்சஸ். அதுக்கப்புறம் சாங்ஸ் பாடினாங்க. ஸோ அதுலேருந்து வந்து இங்கே வாங்க, நாங்கள் வந்து உங்ககிட்ட நானே காணுமா? ஸோ இங்கே வாங்க, நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூப்பிட்டாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே நோ மேன் லேண்ட் கிட்ட வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீலிங்ஸு, நான் இப்படி இருக்கேன், ஸோ அதெல்லாம் பேசும்போது கிஃப்ட்ஸையும் சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. தே கேதர் டு த பான் ஃபயர். ஸோ பான் ஃபயர்னா இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? ஃபயர் நடுவில் இருக்கும், அதை சுற்றி வட்டமாக உட்காந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க லைக் அ ஃப்ரெண்ட். தே ஸ்டாப்ட் ஃபயரிங் ஃபார் சம் டைம் அண்ட் realized they need for peace, which means அமைதியாக கொஞ்ச நேரம் எங்களுக்கு பீஸ் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபயரிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எவ்வளோ முக்கியம் நம்மளோட மென்டாலிட்டிக்கு, விச் மீன்ஸ் ஒரு கண்ட்ரியோட சைலன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத அந்த செகண்டில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? ஸோ நம்மளோட ஸ்டோரி கேரக்டர் டாம், ஜெனட், ஜான் இருக்காரு. தென் நம்மளோட பிரிட்டிஷ் கேப்டன், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அண்ட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ். சரியாடா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கிளாஸ். Okay, so just இது வந்து and in CBSE also in the similar to the story we have the best Christmas present in the world அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். ஸோ அதில் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்குது. பட் த லெட்டர் அப்படின்றது கதை வந்து சேமாக தான் இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நீ அந்த டாப்பிக்கில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் த ஃபாலோயிங் நெக்ஸ்ட் வீடியோ இந்த சென்ஸ் உன்னோட ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட சாப்டர் க்ளோஸ் ஆனதுக்கு
பண்ணுறதுக்கான வீடியோ. சரியாடா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரிவிஷன் ஸ்லாட்டில் மீட் பண்ணலாம். நிறைய மேரத்தான் இருக்குது, ரிவிஷன் செஷன்ஸ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் எல்லாமே இருக்குது. சரியா? ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் டேக் கேர். பாய்.